ஸ்ரீ குருப்பியோ நமஹ. சந்தி அப்படிங்கிற வாக்குக்கு சம்யக் தியானம் பண்ணுறதுக்கு உள்ள சமயம், உத்தமமான தியானம் பண்ணுறதுக்குள்ள சமயம் சந்தியாகாலம். அதனால தான் சுஜர்வாபி அசுஜர்வாபி காலே சந்தியா சமாச்சரே, காலத்தில் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு பிராதானியம் உண்டு. அப்போ சந்தியா காலம் எப்போ அப்படின்னு நம்ம ஆദ്യം தெரிஞ்சுக்கணும். காலம்பர உதயத்துக்கு முந்தியுள்ள 2 நாழிகை சந்தியாகாலம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுறது. அதானது உதயத்துக்கு முந்தி ஒரு 45 நிமிஷம், 45 minutes பிஃபோர் சன்ரைஸ். அது மாதிரி மத்தியானத்தில் சூரியன் கதி மாறுறதுக்கு அந்த மிந்தியுள்ள இந்த மாதிரியுள்ள 45 நிமிஷம், அதானது ஒரு 12 o'clock மிந்தி 11:15 மாத்தியானிக காலம். அது மாதிரி சூரிய அஸ்தமனத்துக்கு மிந்தியுள்ள 45 நிமிஷம். இதேயாக்கம் பிரதான காலம், சந்தியாவந்தனத்தோடு பிரதான காலம் அப்படின்னு சொல்லப்பட்டது. எந்த வைதிக கர்மாக்கும் பிரதான காலம் உண்டு, அது மாதிரி அதுக்கு கவுனகாலம் உண்டு, ஆபத்காலம் உண்டு. அப்போது பிரதான காலத்தில் பண்ணால் அதுக்கு ரொம்ப வைசிஷ்டியம் ஜாஸ்தி. சூரியன் உதிக்கிறதுக்கு மிந்தி அப்போத்தான் സന്ധ്യാവന്തനം பண்ணுறதுக்குള്ള പ്രധാന കാലം. സൂര്യൻ ഉദിച്ചാലും ഗൗണകാലം ചൊല്ലുക. സൂര്യൻ ഉദയമായി സംഗമകാലം വരത് വരെ, അതായത് ഉദയത്തിലിருந்து ഒരു 2 മണിക്കൂർ ഒരു 25 നിമിഷം വരെ அதுக்கு கவுனகாலம். அது கழிஞ்சும் പ്രാതസന്ധ്യാവന്തനം பண்ணலாம், ആപത്കാലം. മാധ്യാനിക കാലം വരത് വരെ പ്രാതസന്ധ്യാവന്തനം பண்ணலாம். മാധ്യാനികം ഒരു 11:15 12 മണിക്കുള്ളാര അത് മാധ്യാനം പണ്ടത്. അതിനോട് മാധ്യാനികത്തോട് പ്രധാന കാലം. അത് കഴിഞ്ഞാൽ அதுக்கு கவுனகாலம் சாயம் சந்தியா வரது வரை இருக்கு, விஸ்தாரமாக இருக்கு. சாயம் சந்தியாகாலம் வந்தாச்சுன்னா அப்புறம் சாயம் சந்தியாவந்தனம் பண்ணணும். சாயம் சந்தியாவந்தனம் அஸ்தமனம் ஆனாலும் ഒരു 1.5 മണിക്കൂറോളം அதுக்கு கவுனகாலവും, அப்புறம் ஆദ്യത്തെ யாமம் முடியறது வரை சந்தியாவந்தனம் பண்ணலாம், சாயம் சந்தியாவந்தனம். அதானது அஸ்தமனமாய் 3 மணிக்கூர் நேரம் வரை சாயம் சந்தி பண்ணலாம். அப்புறம் அந்த 2ാമത്തെ யாமமான ஒரு கர்மாவும் சாதாரணமாக பண்ண மாட்டோம். 2ാമത്തെ யாமத்துக்கு நிறையவே ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. இந்த மாதிரி சந்தியாவந்தனத்தோடு காலத்தை நிர்ணயிச்சிருக்கு. அது மாதிரி மாத்தியானிகம் പ്രാതസന്ധി, അതായത് ഉദയമായി സൂര്യോദയമായി ഒരു 4.5 മണിക്കൂർക്ക് മേലെ മാധ്യാനികം பண்ணலாம். അതിനോട് പ്രധാന കാലத்துக்கு கொஞ்சம் முந்தியே பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி கால நிர்ணயம் பண்ணியிருக்கு. இப்போ நமக்கு என்ன தெரியறதுன்னா, எப்படி ஆனாலும் சந்தியாவந்தனம் பிராதசந்தி மாத்தியானிக காலம் வரை பண்ணலாம், மாத்தியானிகம் சாயம் சந்தி வரை பண்ணலாம். சாயம் சந்தி அந்த அஸ்தமனமாயி 3 மணிக்கூர் வரை பண்ணலாம். சில கிரந்தங்கள்லாம் மாத்தியானிக காலம் வந்துட்டா சாயம் பிராதசந்தியை பண்ணலை அப்படின்னு உண்டானா மாத்தியானிகத்தை பண்ணிட்டு பிராதசந்தியாவந்தனம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி சாயம் சந்தியாகாலம் வந்துடுத்துன்னா சாயம் சந்தியை பண்ணிட்டு மாத்தியானிகம் பண்ணலாம். இந்த மாதிரியும் இருக்கு. இனி நமக்கு பண்ணுறதுக்கு முடியாத சாഹചര്യமானாக்கா மனசால நமக்கு
சந்தியாவந்தனத்தை பண்ணிடலாம். அதானது எப்போ நம்ம அந்த சுக்லாம்பரத்திலேருந்து ஆரம்பித்து அது காயன வாஜா வர மானசீகமாக அது ஜபம் பண்ணிட்டானாக்கா அப்படியும் சந்தியாவந்தனம் நமக்கு இப்போ நேராக பண்ண முடியலன்னா அந்த மாதிரியும் சந்தியாவந்தனம் பண்ணலாம். இந்த ஓப்பன் பிளேசஸில் வச்சு சந்தியாவந்தனம் பண்ணுறது அவ்வளவு தூரம் அபிகாமியமாக தெரியல. என்னன்னா சுஜியாக இருக்கிற ஸ்தலமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கிற ஸ்தலமாக இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சாதாரணமாக கிரகத்துக்கு வெளியில் வச்சு பண்ணுவான். முந்தி காலத்துலலாம் அக்ரஹாரத்தில் வாசலில் வச்சு அந்த சரியான சமயத்தில் அர்க்கியம் கொடுத்து எல்லாம் பண்ணுவான். இல்லைன்னா நதி கரையில் வச்சு பண்ணுறது ரொம்ப விசேஷம். கோஷ்டத்தில் பசு தொழுத்து, இப்போது கிரகங்கள்னு பசு இல்லை, பசு தொழுத்தில் வச்சு பண்ணினா அதுக்கும் பலம் ஜாஸ்தி. நதி தீரத்தில் வச்சு பண்ணால் ரொம்ப பலம். இந்த மாதிரியெல்லாம் இடத்துக்கு தக்கனையாக உள்ள வைசிஷ்டியமும் அது சொல்லியிருக்கு. அப்போ நமக்கு என்ன தெரியறதுன்னா சந்தியாவந்தனம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தெரியாது. ஒரு நாள் முழுவன் சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா அதுக்கு உபவாசம் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஃபுல்லாக உபவாசம் இருந்து அப்படி அடுத்த நாளത്തെ சந்தியாவந்தனத்தை பண்ணணும். அந்த மாதிரி ஒரு நாள் பண்ணலைன்னா கூட அதுக்கு பரிகாரங்கள் விதிச்சிருக்கு. சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா பிராமணத்துவமே போயிடும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம வருஷந்தோறும் அந்த காயத்ரி ஜபம் ஆவணி ஆவட்டம் பண்ணிட்டு காயத்ரி ஜபம் பண்ணுற சமயத்தில் சகஸ்ர காயத்ரி அதில் நம்ம அந்த சம்வத்சர பிராயச்சித்தார்த்தம், வித்யாதீத பிராயச்சித்தார்த்தம், அபதனீய பிராயச்சித்தார்த்தம், அதானது பிராமணியம் சந்தியாவந்தனாதிகள் பண்ணாததினால, கர்மானுஷ்டானம் பண்ணாததினால பிராமணியம் ஒரு டெம்பரரியாக போயிருக்கிறது தான். அதுக்கு பரிகாரமாக தான் அன்னைக்கு அந்த 1000 காயத்ரினால் ஹோமம் பண்ணவோ இல்லைன்னா ஜபமாவது நம்ம அது பரிகாரமாக பண்ணுறோம். இதுதான் சந்தியாவந்தனத்தோடு கரெக்டாக அந்த டைமிங்ஸ். நமஸ்காரம்.